Hi babes, welcome back to my channel Rama Love Shifam Revenge Love episode 15. போன எபிசோட பார்த்துருப்போம். குவாஷ் ஷிங்கு, ஸ்ரீ ஷிங்கு, அப்புறம் இந்த வேங் ஷோ 3 பேருமே அவங்கவுங்க வழியில திரும்ப போறாங்க. அப்ப திடீர்னு ஷீ செங் திரும்பி பார்க்கறான். பார்த்தா வேங் ஷூ அவன் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். ஷீ செங்க்கு செம கோவம் வருது. அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, எதுக்கடா திடீர்னு என்னை விட்டுட்டு போனேன், 7 வருஷம் இந்த பக்கமே வரல, அப்படியே இருக்க வேண்டியதானே, இப்ப எதுக்கு திரும்ப இங்க வந்து உன்னை நீ அசிங்கப்படுத்திக்கிற அப்படின்னு கேக்குறான். போனா அப்படியே போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணு இங்க இருந்து போகணும்னு நினைக்கல, ஆனா இங்க இருந்தா கண்டிப்பா நீ என்னை கொன்னுடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு உன்னை கொல்ல போறேன், நீ ரொம்ப டர்ட்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கு சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே ஒரு டைம் என் கூட ஏறேன் அப்படின்னு சொல்ல, ஷீச்சன் கோமா அவன் ஷர்ட்டை பிடிக்கிறான். என்ன திட்ட போறியா, திட்டிக்கும், ஆனா என்ன பண்றது, எனக்கு உன் கூட இருந்து பழகிடுச்சு, நீ என்னை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்ட, இப்ப வேற யாரையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, யாருமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஸ்ரீச்சங்கு டென்ஷன் ஆகுது. அப்ப அங்க வேங்ஷோட அண்ணன் வந்துடுறான். விடு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஸ்ரீச்செங் அவனோட வீட்டுக்கு வரான். அப்ப இங்க வெய் அவன் எப்பயுமே இந்த சுகர் கேண்டீஸ் பண்ணுவான்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்னேக்ல கேண்டீஸ் பண்ணி வச்சிருக்கான். என்ன இவ்வளவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொன்று பண்ணலான்னு நினைச்சேன், அதான் ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இதெல்லாம் பண்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குல்ல அப்படின்னு ஷீச்செங் கேட்க, இல்ல எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு ஷீச்செங் குளிக்க போறான். அடுத்த நாள் வே கிளினிக்கு வரான். ஷியாவ் தான் அவனை வர சொல்லியிருப்பான். வேங் ஷுவா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் தெரியுமா, நீ போய் அவனை பாரு அப்படின்னு சொல்றான். நான் போய் அவனை பார்க்கணுமா, நான் எதுக்கு போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சும்மா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி போய் பார்த்துட்டு வா, அப்பதான் அவனை பத்தி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன்டா போய் அவனை பார்க்கணும், அவன் தான் இப்ப ஷீச்சன் கூட சேர்ற மாதிரி பிளான்ல இல்லைல்ல, ஸோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ அப்படியே நினைச்சுக்கிட்டு அவன் எந்த பிளானுமே பண்ணாம இருந்ததுதான், அவன் எதுக்கு இங்க ரிட்டர்ன் வந்திருக்கான், அது மட்டும் இல்ல அவன் இங்க ரிட்டர்ன் வந்து 6 மாசம் ஆச்சு, யாரு கண்ணிலே படாம ஒளிஞ்சிருக்கான், இதெல்லாம் வேணும் தெரியுது, கண்டிப்பா வேணுமா பிளான் பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல, அவன் எனக்கு தெரிஞ்சு எதுவும் பிளான் பண்ண மாதிரி தெரியல, ஸோ நான் அவனை போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை ஸ்ட்ரைட்டா அவன் வேங் ஷோவை தான் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஷியாவுக்கிட்ட சும்மா சீன் போட்டான் போல. அங்க போயிட்டு வேங்ஷோட ரூம் எது அப்படின்னு கேட்க நர்ஸ் சொல்றாங்க. இவன் என்னோட முகத்தை மறைச்சுக்கிட்டு போய் மெதுவா எட்டி பாக்குறான். அப்ப வேங்ஷோட ரூம்ல 2 பாட்டி இருக்காங்க. அவன் அந்த பாட்டிங்க கூட கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டிங்க 2 பேரும் வேங்ஷோ கிட்ட தோத்துடுறாங்க. அப்ப இவன் கையில ஒரு போட்டோ வச்சுட்டு அவன் தான் வேங்ஷோவா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் கரெக்டா. அப்ப அந்த பாட்டி, நீயே வின் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் போறேன் போ அப்படின்னு அங்க இருந்து நகர போறான். அப்ப அவ எங்க நம்மள பாத்துற போறானே அப்படின்னு பயந்துட்டு இந்த பக்கம் நகர்ந்து ஓடி வரான். அப்ப அங்க வேங்ஷோட அண்ணன் வரான், அவன் மேல இடிச்சிடறான். இடிச்சிட்டு என்ன சொல்லுதுன்னு தெரியாம என்னமோ சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஆனா வேங்ஷோட அண்ணனும் வேயும் பாத்துக்கிறது சரியில்லை. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் நடக்குமான்னு தெரியல. அப்புறம் அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அங்க அவன் ஷீச்சங்குடைய புது காரை பாக்குறான். உடனே ஷீச்சங்கு கால் பண்ணி, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க, நான் வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு ஷீச்சங் போய் சொல்றான். அதை கேட்டதுமே வெய்க்கு ரொம்பவே சோகமாயிடுது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஷீச்சங்கோட கார் நிக்குது, அதுவும் வேங்ஷுவாவை அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில. ஸோ ஷீச்சங் அப்ப அவனை தான் பார்க்க வந்திருக்கான், நம்ம கிட்ட போய் சொல்றான் அப்படின்னு இவன் தப்பா நினைச்சுக்கிறான். ஏன் தப்பா நினைச்சுக்கிறான்னு சொல்றேன்னா, ஷீச்சங் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது உண்மைதான், ஆனா வேங்ஷுவை பார்க்கறதுக்கு வரல. வெய்யோடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ அவங்கள கூட்டிட்டு தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அவங்க அம்மா தான் வெய்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் ஷீச்சங் உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேரா இருங்க. அவங்களுக்கு இப்ப வந்திருக்கிறது வந்து பேன்க்ரியாட்டிக் கேன்சர். இதை நம்ம ஈஸியா ஆப்ரேட் பண்ணி வெளியில எடுத்துடலாம் தான் நினைச்சோம். ஆனா இந்த கேன்சர் வந்து ரொம்ப நாள் ஆகுது போல. ஏன்னா அது லிவர், அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்குறோம். ஆனா நீங்க அவங்கள நல்லபடியா சந்தோஷமா பார்த்துக்கணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்ல, இங்க ஷீச்சங்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனுக்கு அழுகே வந்துடுது. ஷீச்சங்கு அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிதான் அங்க அட்மிட் பண்ணியிருக்கான். ஷீச்சங்கு வெய்யோடைய அம்மாவை தன்னோட அம்மா மாதிரி நினைக்கிறான் போல. ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே ஷீச்சங்கால அதை தாங்கவே முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்களுக்கு பெஸ்டான கேர் கொடுங்க அப்படின்னு
கையெடுத்து கும்பிடி சொல்றான். இந்த நியூஸ் அவனை ரொம்பவே பாதிச்சிடுது. ஸோ அவன் வீட்டுக்கு போகாம எங்க பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அதே நேரம் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெய் தனியா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஷீச்சிங் ஃபுல்லா குடிச்சிட்டு வெய் பக்கத்துல வந்து உட்காடுறான். வெய் செம்ம கோவமா இருக்கான் ஷீச்சிங் மேல. ஷீச்சிங் அவன் மேல கைய போட்டு, சாரி இவ்வளோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, ஆனா நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க அப்படின்னு கேட்க, அதான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல, நீ எங்க போய் ஊர் சுத்தி வர அப்படின்னு கேட்கறான். அது வந்து நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனேன் அப்படின்னு அவ்வளோ போதையிலையும் கரெக்டா ஷீச்சிங் போய் சொல்றான். ஓ, கிளைண்ட்டை பார்க்க போனியா அப்படின்னு அவன் ரொம்ப கோவமா கேட்டு, நான் போய் கிளினிக்லயே தூங்குறேன் அப்படின்னு வெய் அங்கிருந்து எந்திரிச்சு போக போறான். ஆனா ஷீச்சிங் அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். அவன்கிட்ட சாரி சொல்றான். இன்னொரு டைம் இந்த மாதிரி நான் லேட்டா வரமாட்டேன், ஸோ ப்ளீஸ் இங்கேயே இரு அப்படின்னு அவனையும் இழுத்துட்டு அங்கேயே படுத்துடுறான். அப்புறம் வெய் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறான். வெய்க்கு ஒரே கோவமா வருது. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ இங்கேயே படுறா, இந்த குளிர்ல நல்லா சாவு அப்படின்னுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக போறான். இருந்தாலும் அவனுக்கு ஷீச்சிங்க பார்த்தா பாவமா இருக்குது போல. ஸோ உள்ள இருந்து பெட்ஷீட்டும் தலைகாணியும் கொண்டு வந்து தலையில தலைகாணி வச்சுட்டு பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு காலில் இருந்த ஷூஸ் எல்லாம் கழட்டி அவனை தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில வெய் சீக்கிரமா எந்திரிச்சு ஷீச்சிங்காக சூப் ரெடி பண்ணியிருக்கான். அந்த சூப்பை சத்தம் போடாம கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க போறான். அப்ப திடீர்னு வெய்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா நேற்று நைட்டு லேட்டா வந்தது அவன் தானே நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், நம்ம எதுக்கு அவனுக்காக இந்த சூப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவனுக்கு தோண செஞ்ச அந்த சூப்பை அவன் பக்கத்துல வைக்கலான்னு வந்தவன் ரிட்டன் போய் அதை அந்த டேபிள்லயே வச்சிடறான். அப்ப கோவமா போய் இவன் நைட்டு பெட்ஷீட் போத்தி விட்டால அந்த பெட்ஷீட்டை இழுத்துடுறான். தலகாணி இழுக்கலான்னு தான் பக்கத்துல போறான். ஆனா ஷீச்சிங் தூக்கத்துல அந்த தலகாணியை விட மாட்டான். அப்புறம் வெய் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மெதுவா ஷீச்சிங் கண்ணை திறந்து பாக்குறான். அப்படின்னா அவன் இவ்வளவு நேரம் தூங்கல, வெய் என்ன பண்ற அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தான் போல. அப்புறம் ஷீச்சிங் எந்திரிச்சு அவன் செஞ்சு வச்ச சூப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவனோட பழைய ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி, அந்த வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணுங்க, நான் வீட்டை வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்ட்டு போனை வைக்கிறான். அப்பவே அந்த பக்கமா வரேன், நான் என்னோட பழைய வீட்டுக்கு போறேன், அதெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு, நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிட, இல்ல நான் கிளினிக்கு போறேன், என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னுட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஷீச்சிங்க்கு ஒன்றும் புரியல. இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டானே அப்படின்னு அவன் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷீச்சிங் அவனோட பழைய வீட்டுக்கு போய் அங்கே வச்சுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொண்டு வந்து கார்ல வைக்க போறான். அப்ப அவனுக்கு அங்கே ஏதோ பாம்பு சத்தம் கேட்குது. இங்க இருந்த பாம்பு எல்லாத்தையும் தான் மாத்தியாச்சு, எங்க இருந்து பாம்பு சத்தம் கேட்குது அப்படின்னு அவன் நடந்து போய் பார்த்தா அங்க ஒரு ஓரமா வேங் ஷோ படுத்துக்கிட்டு இருக்கான். வேங் ஷோ பார்த்த ஷீச்சிங் செம்ம கடுப்பாயிடுறான். இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு கோவமா கேட்கிறான். நான் இன்னைக்கு மட்டும் வரல, நான் அடிக்கடி இங்க வந்து பார்ப்பேன், ஆனா நீ தான் வீடு காலி பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்ல ஷீச்சிங்க்கு செம்ம கோவமா வருது. இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கோவமா அவன் ஷர்ட்டை பிடிச்சு, நான் சொன்னா நீ பண்ணணும், போன்னு சொல்றல அப்படின்னு சொல்ல, ஏன் நான் குளிர்ல நடுங்க போறேன்னு என்ன நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னுட்டு அங்க ஏதோ பாம்பு சத்தம் கேட்டுச்சுல்ல, அந்த பாம்பு வந்து ஷீச்சிங்கோட பாம்பெல்லாம் எங்க இருந்துச்சுல்ல, அந்த பாம்பை எங்க இருந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒரு முட்டை மட்டும் அங்க மிஸ் ஆயிடுச்சாமா, அந்த முட்டையில இருந்து வந்த பாம்பு தான் இது, உன்னோடது தான் அப்படின்னு எடுத்து காட்டுறான். அப்ப ஷீச்சிங்க்கு பழைய ஞாபகம் வருது. அவன் இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேக் கொடுத்தால அந்த ஞாபகம் வருது. அதே நேரம் இங்க வெய்ய ஷாவை பார்க்க வந்திருக்கான். என்னடா ஆச்சு இங்க வந்திருக்க நீ, வால் ஷீச்சிங்குங்க அப்படின்னு கேட்க, அவன் அந்த பழைய வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி அந்த வேங் ஷோவை பாத்தியா, அவன் எப்படி உன் அளவுக்கு இல்லை தானே, உன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது தானே அப்படின்னு ஷியாவ் சொல்ல, அதுக்கு இவன் சோகமா, அதெல்லாம் கம்பேர் பண்ணலாம், அவன் அழகாதான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நேற்று நைட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஷீச்சிங்கோட காரை பார்த்தது, ஷீச்சிங் கால் பண்ணி கேட்கும்போது அவன் வேற எங்கேயோ இருக்குன்னு போய் சொன்னது, அந்த விஷயத்தெல்லாம் இவன் சொல்றான். அதை கேட்ட ஷியாவும், எனக்கு என்னவோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தாண்டா தெரியுது, எதுவா இருந்தா நீ ஷீச்சிங்கிட்டே ஓப்பனா கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் தான் எதுவும் கேட்க மாட்டான்ல, ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அப்ப வேணும்னா ஒண்ணு பண்ணு, நீ அவன் மேல சந்தேகப்படுறீன்னா இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு சொன்னான், அங்க போய் நீ பாரு அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணான், அதாவது ஒன்னு அவன் சீட் பண்ணான், அதன் கையும் களவுமா நீ பிடிச்சிடலால அப்படின்னு சொல்றான். அப்படி நான் கையும் களவுமா பிடிச்சிட்டான், அடுத்து என்ன பண்றது அப்படின்னு வெய் கேட்க, அப்புறம் அவ்வளவுதான், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அவன் அவனோட வேலையை பார்த்துட்டு போகட்டும், உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடும்ல அப்படின்னு சொல்ல வெய்க்கு அவன் சொன்னது கரெக்டுன்னு தான் படுது. சரி அப்படின்னா நான் இப்பயே போறேன், போய் அவனை கையும் களவுமா பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றான். அதே நேரம் எங்க வேங் ஷோவும் ஷீச்சிங்கும் பேசிட்டு இருக்காங்க.
அப்ப ஷீச்செங் கேக்குறான், நீங்க வந்து 6 மாசம் ஆச்சாமே, ஏன் அதுக்கு முன்னாடி நீ வரல அப்படின்னு சொல்ல, அதான் உன்னோட ஹார்ட் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஷீச்செங் கோவமா அங்க இருந்து போக போறான். அப்ப அவன் சொல்றான், யார் அந்த வெய், அவனுக்காக நீ உன்னோட பாம்பையே கொன்னுட்டியாமே அப்படின்னுட்டு, உன்னால எப்படி அவனை கொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்னு அந்த பாம்பை பத்தி கேக்குறான். ஏன்னா அந்த பாம்பு இவன் கிஃப்ட் பண்ணது தானே, இவனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ நீ எப்படி அதை கொன்ன அப்படின்னு அவன் ஷீச்செங் கேட்க, ஷீச்செங் ரொம்ப கோவமா, நீ பண்ண வேலைக்கு அந்த பாம்பெல்லாம் நான் எப்பயோ கொண்டு இருக்கணும் அப்படின்னு கோவமா சொல்றான். அப்ப வேங்ஷுவா கையில ஒரு பாம்பு வச்சிருந்தால, அந்த பாம்பு கிட்ட கைய கொடுக்க போறா, அந்த பாம்பு இவனை கடிக்கிறதுக்காக. அதை பார்த்த ஷீச்செங், என்ன பண்ற நீ, அந்த பாம்புக்கு விஷம் இருக்கு அப்படின்னு அவன் கையை தட்டி விட்டுடுறான். அப்ப கரெக்டா வெய்யங்க வரான் ஷீச்செங் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக. அப்ப அந்த வேங்ஷுவா சொல்றான், பாம்புக்கு மட்டும்தான் விஷம் இருக்கா, மனுஷங்களுக்கு தான் விஷம் இருக்கு அப்படின்னு அவன் ஷீச்செங் இழுத்து கிஸ் பண்றான். ஒரு செகண்ட் ஷீச்செங்க்கு ஒன்றும் புரியல, ஸோ பிளாங்க் ஆயிடுறான். ஆனா வெய் அதை பார்த்துட்டு திரும்பிடுறான். ஷீச்செங் அவனை தள்ளி விடுறதெல்லாம் வெய் பார்க்க மாட்டான். அந்த இடத்த விட்டு போனா போதும் அப்படின்னு வந்துடுறான். ஆனா பாவம் வெய், அவனுக்கு நடந்தது எதுவுமே நம்ப முடியல. அவன் ஒரு மாதிரி நடக்கிறதுக்கே தெம்பு இல்லாத மாதிரி நடந்து வரான். எப்படியோ ஒரு வழியா போய் கார் மேல சாஞ்சிட்டு நின்னுடுறான். ஆனா அவனால எதுவும் நம்ப முடியல. அவனுக்கு அவனே சமாதானம் சொல்ல ட்ரை பண்றான். அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ண ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனால இதை அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்றான். அதே நேரம் ஷீச்சிங் கோவமா வேங்ஷுவா திட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு அப்படின்னுட்டு அவன் அங்கிருந்து போக போறான். அப்ப வேங்ஷுவா கோவமா கேட்கறான், 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு மட்டும் நீ கேட்கறல்ல, எதுக்கு போனேன்னு. ஆனா நான் எதுக்கு குவாஷிங் கூட அந்த மாதிரி பண்ணேன், எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, நீ ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷீச்சிங் எதுவும் சொல்லாம இருக்கான். ஷீச்சிங்க்கு அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. வேடு அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, இவன் தானே அவனுடைய அம்மான்னு சொல்லியிருக்கான். ஸோ உங்க அம்மா தானே அட்மிட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மாக்கு ஏதோ சீரியஸா ப்ராப்ளம் போல. உடனே இவங்க ஓடி போறான். இந்த வேங்ஷாக்கு ஒரே கடுப்பா இருக்குது. அதே நேரம் வெய் அவனோட ஃபீலிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஷீச்சிங், நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா, ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் இல்ல, பரவாயில்ல, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன், ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தா கூட இதை நான் பார்த்துருக்க முடியாதுல்ல அப்படின்னு சிரிக்கிறான். ஆனா அவனுக்கு அழுக வருது. அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியோ அந்த ஃபீலிங்ஸை மாத்தணும்னு ட்ரை பண்றான். ஆனா கடைசியில அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு அப்பவே தெரியும்டா, நான் உன்னால நம்ப கூடாதுன்னு, அதான் நான் உன் மேல ரொம்ப இன்வால்வ் ஆகாம இருக்கணும்னு நினைச்சேன், அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவனால சமாதானம் சொல்ல முடியல. வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அதே நேரம் ஷாவோட வீட்டு காலிங் பெல் யாரும் அடிக்கிறாங்க. இவன் அந்த ஹோல் வழியா பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா பேங்க் ஷோ தான் இங்க வந்திருக்கான். இன்னைக்கு நைட் நான் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு உள்ள வரான். ஷாவுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, வாஷிங் தான் உன் வீட்டு அட்ரஸ் சொன்னான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனுடைய வீட்டு அந்த பில்லோ ஸ்மெல் பண்ணிட்டு, பரவாயில்ல இப்பதான் எனக்கு தெரியுது வாஷிங் எதுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப இங்க இருந்து எந்திரிக்க புரியா இல்லையா அப்படின்னு ஷியா உன்னை மிரட்டுறான். அப்ப அந்த வேங்ஷுவா எந்திரிச்சு அவன் ஷர்ட்டை பிடிச்சுக்கிட்டு, ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீங்க தங்குறதுக்கு விட, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படின்னு ரொம்ப கியூட்டா அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கான். வேற வழி இல்லாம ஷியாவும் என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுடுறான். ஏன்னா ஷியாவோட மனசுக்குள்ள வேங்ஷுவா இங்க இருந்தா ஷீச்செங்க்கு வெய்க்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு தோணுது. ஸோ அவனை சும்மா இருந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சுல, ஏதோ ஆன்டி சீரியஸா இருக்கவங்க தான் கால் பண்ணியிருக்காங்களே தவிர ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னு எதுவும் தெரியல. அப்புறம் காலையில விடிஞ்சிடுது. அந்த வேங்ஷுவா எந்திரிச்சு ரொம்ப சத்தமா மியூசிக் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஷா வந்து கோவமா அதை ஆஃப் பண்றான். அப்ப வேங்ஷுவா ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஷியாவுக்கு டென்ஷன் ஆகுது. எதுக்கு அதெல்லாம் எடுக்கிற வை அப்படின்னு சொல்றான். ப்ளீஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்ல ஷியாவுக்கு கடுப்பாகுது. ஷீச்சங் எப்படி போய் போய் ஒன்ன சூஸ் பண்ணானோ அப்படின்னு சொல்ல, ஷீச்சங் மட்டுமா பண்ணா, குவாஷிங்கும் தான் பண்ணா அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோவம் வருது. இவன் கோவமா அவன் கையில இருக்க அந்த டெசர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிறான். நீ ரொம்ப ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன் வீட்டுக்கு தங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு குவாஷிங் அங்க வரான். ஷாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா வரான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இந்த வேங் ஷோவை பார்த்ததுமே அவன் டென்ஷன் ஆயிடுறான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறான்.
நீ என்கிட்ட அட்ரஸ் கேட்டது இதுக்காகத்தானா அப்படின்னு கோவமா கேட்க, சரி நான் கிளம்புறேன், பை பை பேபி அப்படின்னு ஷாவ் கிட்ட சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியில போறான். அப்ப குவாஷ் இங்க ஷாவ் கிட்ட இவருக்கு இங்க வந்தா அப்படின்னு கேட்க, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவ என் கூட இருந்தான்னு சொல்லி அவனை நினைச்சு ஜெலஸ் ஆகுறியா, இல்ல நான் அவன் கூட இருந்தேன்னு என்ன நினைச்சு ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு கேக்குறான். ஏன் உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு குவாஷிங் கேக்குறான். அப்ப ஷியா சொல்றான், என்ன பண்றது, நேற்று நைட்டு அவன் ரொம்ப லேட் டைம் வந்தான், அந்த நேரத்துல அவனை வெளியில போன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் ஏதாச்சும் ஈவிலா பிளான் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவனை நைட்ல எல்லாம் இங்க தங்க வைக்காது, இது வரைக்கும் நானே உன் கூட நைட்டு தங்குனதில்ல அப்படின்னு குவாஷிங் ரொம்ப பாவமா கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப ஷியாவ் பக்கத்துல இருந்து அவன் கன்னத்துல ஒரு கிஸ் பண்றான். உடனே குவாஷிங் செம்ம ஹாப்பி ஆயிட்டு அவனை பக்கத்துல எடுத்து அவனோட லிப்ல கிஸ் பண்றான். அப்பா, ஒரு வழியா 15 எபிசோடு முடிஞ்சு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷாவுக்கு ஒரே வெக்கமா வருது போல. அவன் தலையை கீழே குனிஞ்சுக்கிறான். அப்ப குவாஷிங் சொல்றான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வழியா வெளியூர் போறேன், ஆனா ப்ராமிஸா சொல்றேன் வெறும் இது பிஸ்னஸ் ட்ரிப் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனு ஓகேன்னுட்டு அவன் தோல் மேல கை போட்டுக்கிறான். ஆனா இன்னொரு டைம் அந்த வேங் ஷோ வந்தா இங்க அவனை தங்க விடக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு ஷியாவும் ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த நாள் ஷீ செங் வரான் எங்க கிளினிக்கு. வை இங்க வந்தானா அப்படின்னு கேட்க, எங்கிட்ட வந்து கேட்கிறேன், அவன் உன் கூட தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல, நேத்த உன்னை பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறான். வந்தான், ஆனா 9 o'clock மேல அவங்க இருந்து போயிட்டானே அப்படின்னு ஷியாவ் சொல்றான். எங்க போனா அப்படின்னு கேட்க, ஷியாவுக்கு நேற்று நைட் அவன் சொன்னது ஞாபகம் வருது, நம்ம தான் அவனை ஷீச்சங்க பாக்குறதுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னு ஞாபகம் வர, அவன் உன்னதான் தேடி வந்தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஷீச்செங்க்கு பக்குன்னு இருக்குது, ஒருவேளை அவங்க வந்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிறான் போல. அப்போ ஃபோனில் நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வருது, அது வெய் தான் அனுப்பியிருக்கான் போல. உடனே வெய்யை பார்க்கறதுக்கு ஷீச்சங் ஆஃபீஸ்க்கு வரான். ஆனால் ஷீச்சங் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீச்சங் வந்து வெய் அப்படின்னு அவனை ஒரு மாதிரி கூப்பிடுறான். அவனுக்கு டவுட் வந்துடுச்சு, நம்ம அவனை கிஸ் பண்ணது ஆக்சுவலாக இவன் கிஸ் பண்ணலை, வேங் ஷோ தான் இவனை கிஸ் பண்ணான், அதை அவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நேற்று நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல, இல்லை நீ போய் சொல்கிறேன், ஏன்னா அவங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அட்மிட் பண்ணதே ஷீச்செங் தானே, அதை எப்படி அவன் ஷீச்செங் வெய் கிட்ட சொல்லுவான், ஸோ அதை பற்றி சொல்ல மாட்டான். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா இல்லையான்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வெய் கேட்க, இவன் எதுவும் சொல்லாமல் சும்மா இருக்கான். அப்போ அவன் யாருக்கிட்டயோ ஃபோனில் பேச, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேசு, நீ அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். எதை பார்த்தியா, எதை பார்க்க சொல்ற அப்படின்னு வெய் சொல்லும் போதே பாவம் அவனுக்கு அழுக வர மாதிரி ஆயிடுது. அப்ப ஷீச்சங் அவன் பக்கத்துல போய், ப்ளீஸ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு என்ன, நேற்று நைட்டு ஃபுல்லா நீ எங்க போன அப்படின்னு கேட்கிறான். ஷீச்சங்கால அதை சொல்ல முடியல, ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லா அவங்க அம்மா கூட தான் அவன் இருந்திருப்பான். அதை சொல்லாம நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்றான். வெய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வெய் கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவன் கண்டிப்பா நம்மளை சீட் பண்றான்னு. அவன் மறுபடியும் சாரி சொன்னதை கேட்டு, நீ என்கிட்ட ஒரு டைம் கூட சாரின்ற வார்த்தையே சொல்ல மாட்டேன், ஆனா இந்த 2 நாள்ல நீ 2 டைம் சாரி சொல்லிட்டேன், ஸோ இதுலயே எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பா என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி வெய் சந்தேகப்படுறான். அப்ப ஷீச்சிங் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு, ப்ளீஸ் நான் சொல்றதை கேள அப்படின்னு அவன் பக்கத்துல ஹக் பண்றதுக்கு வரான். ஆனா வெய் அவனை தள்ளி விட்டுட்டு, உனக்கு அந்த கிளைண்ட் தானே முக்கியம், போய் அந்த கிளைண்ட்டு கூடயே பேசு அப்படின்னுட்டு போய் பாவம் அவனுக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுது, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஷீச்சங்கு பாவம் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் ஆன்ட்டியை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஷீச்சங் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆன்ட்டி தான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க போல, அதனால அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அதே நேரம் எங்க வெய் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து, உங்களை பார்க்க யாரோ ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, பேரு வேங் ஷூ அப்படின்னு சொல்ல, வேங் ஷூ அப்படின்ற பேரை கேட்டதுமே வெய் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்புறம் வேங் ஷூ உள்ள வந்து இவனுக்கு கை கொடுக்குறான். நான் தான் வேங் ஷூவா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. வெய் இவனை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வருவான்ல, அப்ப அவன் முகத்தை மறைச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக போகும்போது வேங் ஷூ அவன் ஃபேஸை பார்த்துடுறான். வெய் இங்க வந்து போனான் அப்படின்ற விஷயம் வேங் ஷூவாக்கு தெரியும். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.